நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பாடந்துறை பகுதியில் கேரளா மாநிலம் கண்ணூரில் இருந்து உதகை நோக்கி சுற்றுலா வந்த பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள தேயிலை தோட்டத்தில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 17 பேர் காயங்களுடன் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்று அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வேலாயுதபுரத்தில் கோவில்பட்டி வட்டார ஸ்ரீ ராகவேந்திரா சேவா அறக்கட்டளை சார்பில் இலவச கண் கண்ணாடி வழங்கும் முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக கோவில்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் மகாலட்சுமி பங்கேற்று இலவச கண் கண்ணாடி 51 பயனாளிகளுக்கு வழங்கினார். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட எல்லாபுரம் ஒன்றிய தமிழக வெற்றி கழகம் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் எஸ். விஜயகுமார் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். பின்னர் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கினார். மதுரையில் கட்சி நிர்வாகி இல்ல விழாவில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ திருமண வைபவத்தை நடத்தி வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விருதுநகரில் முன்னாள் அமைச்சர்களுக்குள் நடைபெறும் விவாதம் கட்சியினர்களுக்குள் நடைபெறும் விவாதம், அது குறித்து கருத்து கூற முடியாது என்று தெரிவித்தார். மேலும் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், விஜய் கொள்கை சித்தாந்தத்தை சொல்லியிருக்கிறார், அதனை வரவேற்பதாக தெரிவித்தார். அன்பு சகோதரர் நம்முடைய விஜய் பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அவர் பின்னாடி நிறைய இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருடைய கொள்கை சித்தாந்தங்களை சொல்லியிருக்கிறாரு. அதை நாங்க வரவேற்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கந்தசுவாமி திருக்கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவ பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்து குறும்பப்பட்டி பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலையில் நடைபெற்ற பல்வேறு சிறப்பு யாக பூஜைகளை தொடர்ந்து சிவச்சாரியர்கள் புனித நீராற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் பரவை அருகே மகையார்கரசி கல்லூரி சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மாபெரும் மாரத்தான் ஓட்ட போட்டி நடைபெற்றது. பாத்திமா கல்லூரி முதல் மங்கையர்கரசி கல்லூரி வரை நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் சுமார் 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர். பின்னர் போட்டியின் முடிவில் நடத்தப்பட்ட டிஜேவில் பெண்கள் அனைவரும் பங்கேற்று நடனமாடி மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தனியார் மாவட்ட விளையாட்டுத்துறை சார்பில் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஆரணி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தாரணி வேந்தன் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். பின்னர் மேடையில் பேசிய அவர், பல்வேறு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை முகசுளிக்கும் வகையில் பேசியதால் அங்கு கூடியிருந்தவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட நாடக மேடையை முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பின்னர் தூய்மை பணியாளர்களுக்கு புடவை மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு தூய்மை தொழிலாளர் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற மாபெரும் கருத்தரங்கு கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மக்கள் தொகைக்கு ஏற்ப தூய்மை பணியாளர்களையும் தூய்மை காவலர்களையும் பணி நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சேலத்தில் அரசு பொறியியல் கல்லூரி பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பேசிய கல்லூரி முதல்வர் விஜயன், SRM பல்கலைக்கழக கல்வி உதவி தொகையாக 28 மாணவர்கள் தலா 2 லட்சம் பெற்றுள்ளதாக தெரிவித்தார். சென்னை தாம்பரம் அருகே கொட்டப்பட்டுள்ள குப்பைகளில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அந்த பகுதி புகை மூட்டமாக காணப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் புதிதாக கட்டப்பட்ட வாசன் குரூப் அலுவலக கட்டிடத்தை மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி. கே. வாசன் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அவர், தற்போது பெண்கள் முன்னேற்றத்திற்கு இடையூறாக உள்ள பாலியல் பிரச்சனைகளுக்கு அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கூறினார். 12 பெண் சாதனையாளர்களுக்கு விருதுகள் சென்னையிலே வழங்கப்பட்டது.
தொடர்ந்து தமாக மகளிருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பொது வாழ்விலும் சரி, இயக்கத்திலும் சரி, முறையாக சரியாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். பெண்களுடைய முன்னேற்றம் நாட்டினுடைய முன்னேற்றம். இருப்பினும் இன்றைக்கு அந்த முன்னேற்றத்திற்கு பல வகையிலே இடையூறாக, துரதிர்ஷ்டமாக மகளிருக்கு எதிரான வன்கொடுமை, பாலியல் பிரச்சனைகளுக்கு அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தேனி மாவட்டம் கம்பத்தில் 19வது மாவட்ட அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட கராத்தே பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்கள் முழுமையாக பாதிக்கப்படுவது குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவதாக சென்னையில் செய்தியாளர்களுக்கு திருச்சி சிவா பேட்டியளித்தார். மேலும் 2026 தொகுதி மறுசீரமைப்பு நடத்தப்படும் நிலை உள்ளதாக தெரிவித்தார். வேலூரில் உள்ள நேதாஜி விளையாட்டரங்கில் மகளிர் தினத்தையொட்டி நடைபெற்ற அரசு ஊழியர் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டியில் அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகள் வழங்கியதுடன் மேடையில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் பெரியாரால் தான் பெண்களுக்கு கல்வி மற்றும் சம உரிமை கிடைத்ததாக கூறினார். வேலூரில் அரசினர் பாதுகாப்பு இடத்திலிருந்து தப்பியோடிய 18 வயது மதிக்கத்தக்க சிறாரை போலீசார் தேடி வருகின்றனர். 2024ஆம் ஆண்டு திருட்டு வழக்கில் கைது செய்து பாதுகாப்பு மையத்தில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் தப்பி சென்ற சிறாரை 2 தனிப்படைகளை அமைத்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பூரில் பனியன் கழிவு குடோனில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பனியன் வேஸ்ட் துணிகள் எரிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் 6 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சங்கராபுரத்தில் இருசக்கர வாகனத்தை திருடும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 2 நபர்களை பொதுமக்கள் ஒன்றிணைந்து பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக போலீசார் மேலும் 2 பேரை கைது செய்த நிலையில் அவர்களிடம் 7 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்ததுடன் 4 பேரையும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்டம் சங்கரகிரியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட மகளிருக்கு சேலை மற்றும் அன்னதானம் வழங்கிய நிலையில் தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தென்காசியில் திமுக சார்பில் நடைபெற்ற கட்சி செயற்குழு கூட்டம் KSSR ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. திமுக உட்கட்சி பூசலால் பல்வேறு பிரச்சனைகள் அமைச்சர் காதுக்கு சென்ற நிலையில் அமைச்சர் இந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளை மேடையில் சந்திக்காமல் கட்சி அலுவலகத்தின் அறையில் பூட்டு போட்டு நிர்வாகிகளுக்கு இடையே உள்ள அதிருப்திகளை கேட்டறிந்து சமரசம் செய்து வைத்தார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பகுதியில் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த போட்டியை அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ துவங்கி வைத்த நிலையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உடைப்பு ஏற்பட்ட குடிநீர் குழாயை 2 மாதங்களாக சரி செய்யாத நிலையில் 15 நாட்களுக்கு ஒருமுறை டேங்கர் மூலமாக தண்ணீர் வருவதால் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர். இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். திண்டுக்கல்லில் பழனிக்கு வரும் சுற்றுலா வாகனங்களுக்கு நகராட்சி சார்பில் வசூலிக்கப்படும் நுழைவு கட்டணம் திடீரென உயர்ந்துள்ளதால் பக்தர்கள் அவதி அடைந்து வருகின்றனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய நகராட்சி தனியார் ஒப்பந்தக்காரருக்கு ஆதரவாக இருப்பதாக சுற்றுலா பயணிகள் குற்றச்சாட்டு வைத்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சட்டக்கல்லூரி மாணவியை அவதூறாக பேசி அந்த பெண்ணை அடித்த நபரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அந்த பெண் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.